அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 2A ஓட டெஸ்ட் 7 ஓட டிஸ்கஸ் இப்போ பார்ப்போங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஐஎன்எம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷின், வேலு நாச்சியாரின் உடையாள் படைப்பிரிவின் தலைமையேற்று வழி நடத்தியவர் யார் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? வேலு நாச்சியோட ஒரு படைப்பிரிவுக்கு குயிலி அப்படிங்கிறவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகேவா? அதனால இதுக்கு ஆன்சர் வந்து குயிலி அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேவா? ஒண்டி வீரன் யாரு அப்படின்னா பூலித்தேவனோட படைத்தளபதி தான் ஒண்டி வீரன். ஒண்டி வீரன் யாரு? பூலித்தேவனோட படைத்தளபதி. ஓகேவா? இந்த உடையாள் அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, உடையாள் அப்படிங்கிறவர் ஒரு மெய்த்தல் தொழில் செய்யும் பெண்மணி. ஓகேவா? ஆங்கிலேயருக்கு உளவுக்கூற மறுத்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்மணியை கொண்டு இருப்பாங்க. அதனால அவங்களோட நினைவா வேலுநாச்சியார் வந்து ஒரு படைப்பிரிவுக்கு வந்து உடையாள் அப்படின்னு படைப்பேர் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதோட தலைமை ஏற்று வழி நடத்தியவர் குயிலி. ஓகேவா? வேலுநாச்சியோட படைத்தளபதிகள் தான் ஓகேவா சின்ன மருது பெரிய மருது இருப்பாங்க. ஓகேவா? அவங்க முக்கியமானவங்க, அவங்க பின்னால பார்த்துப்போம். சரி, ஓகே. அடுத்த கொஷின், ரெண்டாவது கொஷின், சரியான தொடர் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. சரியான தொடர்களுடைய எண்ணிக்கை கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், வாராங்கல்லை ஆட்சியாளர் பிரதாபருத்ரன் காலத்தில் பாளையக்காரர் முறை தோன்றியது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரி. ஓகேவா? பாளையக்காரர் முறை எப்போ தோன்றியிருக்கும் அப்படின்னா காகதீய அரசர் பிரதாபருத்ரன் காலத்தில் தான் தோன்றியிருக்கும். ஓகேவா? ஓகே, தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அடுத்தது ரெண்டாவது, பாளையக்காரர்களோட வசூல் செய்யும் வரி வந்து படிக்காவல் அப்படிங்கிறாங்க. இது தவறு. ஏன் தவறு அப்படின்னா, படிக்காவல் அப்படிங்கிறது பாளையக்காரர்களோட காவல் காக்கும் கடமை தான் படிக்காவல் அப்படிம்பாங்க. பாளையக்காரர்களோட காவல் காக்கும் கடமை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்காவல் அப்படிம்பாங்க. இங்க வரி வசூல் செய்தல் அப்படிங்கிறாங்க, அது தவறு. மூணாவது ஸ்டேட்மெண்ட், தமிழகத்தில் 1959 மதுரை நாயக்கராக இருந்த அரியநாதர் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினார். ஓகேவா? 1929 கரெக்டு. மதுரை நாயக்கர் அப்படிங்கிறது கரெக்டு. அரியநாதர் அப்படிங்கிறது தவறு. ஓகேவா? யாரு வருவாங்க அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிறாரு. விஸ்வநாத நாயக்கர் தான் தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறையை வந்து அறிமுகப்படுத்துவார். இவரோட அமைச்சர் இவருக்கு உதவி பெறுவார். இவரோட முக்கியமான அமைச்சர் யாரு அப்படின்னா அரியநாதர். ஓகேவா? அரசரா இருந்தவர் விஸ்வநாத நாயக்கர். அதனால மூணாவது ஸ்டேட்மெண்ட் தவறு. நாலாவது ஸ்டேட்மெண்ட், தமிழகத்தை வந்து 72 பாளையங்களாக பிரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது சரி. ஓகேவா? அப்போ 1, 4 சரி. ஆன்சர் வந்து 2 தொடர்கள் சரி அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேவா? அதுக்கு அடுத்த கொஸ்டின், தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என கூறப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரியும், தந்தை பெரியார் வந்து காங்கிரஸ்ல சேர்ந்து பின்னால வந்து சுயமரியாதை இயக்கத்துக்கு மாறி இருப்பார். சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு புதுசு 1925 தொடங்கி இருப்பாரு. ஓகேவா? இந்த சுயமரியாதை இயக்கத்தோட தத்துவம் கேட்குறாங்க. ஓகேவா? பகுத்தறிவு தான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட முக்கியமாக இருக்கும். பகுத்தறிவின் அடிப்படையில் தனக்கென சரி அப்படின்னு நம்புவதை செய்வது, அது செய்த பிறகு தவறுகள் இருந்தால் பகுத்தறிந்து அதை திருத்திக் கொள்ளுதல் அப்படிங்கிறது. ஓகேவா? சுயமரியாதை இயக்கம் அப்படின்னா 2 ரொம்ப முக்கியங்க. 1 வந்து பகுத்தறிவு, 2 சுயமரியாதை. சுயமரியாதை இயக்கத்தோட முக்கியமான இது அப்படின்னா பகுத்தறிவும் சுயமரியாதையும். அடுத்தது வந்து பெண்களோட தாழ்வான நிலைக்கு காரணம் வந்து எழுத்தறிவின்மை, கல்வி அறிவின்மை அப்படி இல்லாதான் கல்வி அறிவின்மை அப்படின்னு சுயமரியாதை இயக்கத்தில் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க முக்கியமாக சுயமரியாதை இயக்கினர் வந்து பெண் விடுதலை, ஓகேவா, மூட நம்பிக்கைகளை அகற்றுதல், பகுத்தறிவை வளர்த்தல், இது சம்பந்தமாக நிறைய பண்ணியிருப்பாங்க. கோரிக்கைகள் நிறைய முன் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் டெல்லி. ஓகேவா? மற்ற எதுவும் மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை. ஆன்சர் டெல்லி. அடுத்தது நாலாவது ஸ்டேட்மெண்ட்டு, சரியானதை தேர்ந்தெடுக அப்படிங்கிறாங்க. தனித்தமிழ் இயக்கம் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. தனித்தமிழ் இயக்கம் நம்ம புக்லேயே இருக்கும். ஓகேவா? தனித்தமிழ் இயக்கத்தை வந்து 1916 தொடங்கப்பட்டது அப்படின்னு மேபி
கம்பல்சரியாக இருக்காது. மேபி 1914 தொடங்கப்பட்டிருக்கலாம். யாரால? மறைமலை அடிகளால் தொடங்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அப்போ 1914 கரெக்டு தான். புக்கில் வந்து அதுதான் தொடங்கப்பட்டதான காரணங்களாக இருக்குது. உறுதித்தன்மையோடு சொல்லலை, அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது மறைமலை அடிகள் வந்து தமிழில் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றை தொகுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மறைமலை அடிகள் தொகுத்திருக்க மாட்டாங்க. அவங்களோட மறைமலை அடிகளோட பொண்ணு வந்து நீலாம்பிகை தான் அதை தொகுத்திருப்பா. அகராதி டிக்ஷனரியை வெளியிட்டவங்க நீலாம்பிகை. ஓகேவா? அடுத்த மறைமலை அடிகள் வந்து ஞான சராகம், அதாவது அவர் பேர் வேதாச்சலம். ஓகேவா? வேதாச்சலம் அப்படிங்கிறத மறைமலை அடிகள் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரியே ஞான சகாரம் அப்படிங்கிறத அறிவு கடல் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? அப்போ ரெண்டாவது தப்பு, 3 சரி. அடுத்த மறைமலை அடிகள் வந்து சித்தாந்த தீபிகா அப்படிங்கிற பத்திரிகையில பணியாற்றிருப்பார். ஓகேவா? அப்ப 1, 3, 4 சரி. மறைமலை அடிகள் பற்றி என்ன சொல்லணும்னா, தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியவர் அவர் தான். தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னு யாரு சொல்லுவோம் அப்படின்னா மறைமலை அடிகளை. தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னு மறைமலை அடிகளை சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தினப்பாடை முல்லைப்பாட்டுக்கு விளக்குரை எழுதியிருப்பாங்கன்னு நம்ம 10th புக்கில் இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பொருந்தாத ஒன்று தேர்ந்தெடுக்கிறாங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா நடத்திய பத்திரிகைகள். ஓகேவா? இதில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மாலைமணியும் அண்ணா நடத்திய பத்திரிகை, காஞ்சியும் அண்ணா, திராவிட நாடும் அண்ணா, நம் நாடும் அண்ணா நடத்திய பத்திரிகை. இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா அவர் வேற என்ன, ஹோம் ரூல் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்தியிருப்பாரு. இதை தவிர அண்ணா பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ரூல் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்தியிருப்பாரு. அடுத்தது ஹோம் லேண்ட் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்தியிருப்பாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாடகங்கள் எழுதியிருப்பாரு. இவரோட நாடகங்கள் தான் வேலைக்காரி, ஓரிரவுனா திரைப்படமா மாறி இருக்கும். அது இல்லாம சந்திர உதயம், ஓகேவா, நீதி தேவன் மயக்கம், சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அப்படிங்கிறதுலாம் இவர் எழுதின நாடகங்களா இருக்கும். ஓகேவா? அதுக்கு இல்லாம பாத்தீங்க அப்படின்னா சில முக்கியமான கட்டுரைகளையும் எழுதியிருப்பாரு. அதில் குறிப்பா ஆரிய மாயை ரொம்ப டிபேட்டான ஒரு கட்டுரையா இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் அண்ணாவோட படைப்புகள். சரி, எல்லாமே 4மே அண்ணாவோட படைப்புகள். இல்லை பொருந்தாதது அப்படின்னா இது 3ம் பார்த்தீங்கன்னா காஞ்சி, நம் நாடு, திராவிட நாடு, இது 3மே அண்ணாவே பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பாரு. ஆனால் இந்த மாலைமணி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா TM பார்த்தசாரதி தொடங்கி அதில் ஆசிரியராக அண்ணா பணியாற்றிருப்பார். TM பார்த்தசாரதி தான் பத்திரிகை தொடங்கியிருப்பார். அதில் அண்ணா பணியாற்றியிருப்பார். அதனால அது ஒன்று மட்டும் தவறானது இல்லை, பொருந்தாதது. அண்ணா தொடர்புடையான நாடகங்கள். அடுத்தது 6வது கொஸ்டின். ஓகேவா? முக்கியமான தமிழக சுதந்திர போராட்ட வீரர்கள் அவங்க தூக்கில் ஏற்றப்பட்ட இடங்கள் கேட்டுக்கிறாங்க. கட்டபொம்மன் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? எப்போ? 1799 அக்டோபர் 16 கயத்தாறில் தூக்கில் ஏற்றப்பட்டிருப்பார். அடுத்தது மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை 1801 அக்டோபர் 24. ஓகேவா? அடுத்தது ஊமைதுரை, கட்டபொம்மனோட தம்பி ஊமைதுரை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப தூக்கல் ஏற்றப்பட்டிருப்பாரு அப்படின்னா 1801 நவம்பர் 26. ஊமைதுரை, சவத்தையா 2 பேரும். சுப்பிரமணியம், இவர் தான் ஃபர்ஸ்ட். யாரு? சுப்பிரமணியம்ங்கிறது வீரபாண்டிய கட்டபொம்மனோட அமைச்சர். இவர் எப்ப அப்படின்னா 1799 வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு முன்னாலேயே செப்டம்பர் 13 தூக்கல் ஏற்றப்பட்டிருப்பார். அடுத்தது தீரன் சின்னமலை 1805 ஜூலை 31. ஓகேவா? தூக்கல் ஏற்றப்பட்டிருப்பார். இவங்க இடங்கள் கட்டபொம்மன் வந்து கயத்தாறு, மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை, ஊமைதுரை செவத்தையா 2 பேரும் பாஞ்சாலங்குறிச்சி, சிவசுப்பிரமணியம் வந்து நாகலாபுரம், தீரன் சின்னமலை வந்து சங்ககிரி. ஓகேவா? அப்ப ஆன்சர் வந்து இதுக்கு ஏ. அதுக்கு அடுத்தது 7வது கொஸ்டின். அறிஞர் அண்ணா பற்றிய கூற்றுகளில் சரியான கூற்று எது அப்படிங்கிறாங்க. ஓகேவா?
ஆக்சுவலாக இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுயமரியாதை திருமணங்களை அண்ணா ஆதரிச்சிருப்பார். பெரியாரோட கருத்து வேறுபாடு இருந்தாலும் சுயமரியாதை திருமணங்களை அண்ணா ஆதரிச்சிருப்பார். சென்னை மாநிலம் அப்படின்னு பெயர் மாற்ற சென்னை மாநிலம், அதாவது மதராஸ் மாகாணம்னு இருக்கும். அதில் 1967 தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றிருப்பார். தமிழ்நாடு சட்டசபையில் போய் இந்தியா பாராளுமன்றத்தில் 1969 நிறைவேற்றிருக்கும். ஓகேவா, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 67 தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க. இந்தியாவை 69 பண்ணியிருக்கோம். அடுத்தது 2வது உலக தமிழ் மாநாடு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா 1968 ஜான் 3-4 நடக்கும். ஓகேவா, அங்கே 69ன்னு இருக்குது. ஓகேவா, அடுத்தது மெரினா கடற்கரையில் அவரது ஆட்சியில் கண்ணகிக்கு சிலை நிறுவப்பட்டது அப்படிங்கிறது கரெக்டு. ஓகேவா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்று மட்டும் தவறாக இருக்குது. ஆனால் ஆப்ஷன் வேறு எதுவும் மேட்ச் இல்லை. அதனால் 1, 2, 3, 4 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க. 69 இல்லை, முதலாவது உலகத்தமிழ் மாநாடு உங்களுக்கே தெரியும். ஓகேவா, 1966 நடந்திருக்கும். ஓகேவா, முதலாவது உலக எங்கே 66 1966 மலேசியாவில் கோலாலம்பூரில் நடந்திருக்கும். செகண்ட் 1968 தமிழ்நாட்டில் நடந்திருக்கும், அதுவும் சென்னையில். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் முக்கியம் அப்படின்னா 1981 5th மதுரையிலையும் 8th 1996 தஞ்சாவூர்லையும் நடந்திருக்கும் உலகத்தமிழ் மாநாடுகள். ஓகேவா, அப்போ இதில் ஒரு ஆப்ஷன் மாறி இருக்குது. இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிள் ஆன்சர் 1, 2, 4 அப்படிங்கிறது ஒரே ஆப்ஷனில் இருக்கிறதுனால ஆன்சர் டெல்லியை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது இதுவும் ஒரு முக்கியமான, இதுவும் பழைய டிஎன்பிசி கொஷின்லேருந்து எடுத்து வச்ச கொஷின் தான். ஓகேவா, இதுவும் ஒரு முக்கியமான கொஷின். 1929 செங்கல்பட்டில் சுயமரியாதை இயக்கத்தோட மாநாடு நடக்கும், முதல் மாநாடு. அதில் பெரியார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான தீர்மானம் கொண்டு வந்திருப்பார். ஓகேவா, அந்த தீர்மானம் அதுக்கப்புறம் 1989 தான் தமிழ்நாடு சட்டமாக இருக்கும். ஓகேவா, அது சம்பந்தமா 2020 நீதிமன்றமும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த மாநாடு என்ன, அந்த தீர்மானம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை அப்படிங்கிறது தான். ஓகேவா, ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்தது 9வது கொஸ்டின் சரியானது கேட்குறாங்க. ஓகேவா, 1761 பார்த்தீங்கன்னா பூலிதேவனோட 3 முக்கிய கோட்டைகளான நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர், இந்த 3 கோட்டைகளையும் மாபுஸ்கான் கைப்பற்றியிருப்பார். ஓகேவா, அப்போ அது சரி. பாளையக்காரர்கள் கூட்டமைப்பில் சிவகிரி பாளையக்காரர்கள் மட்டும் சேர்ந்திருக்க மாட்டாங்க. ஓகேவா, களக்காடு போரில் மாபுஸ்கான் பூலிதேவனை தோற்கடித்தாருங்கிறாங்க. இது தவறு. பூலிதேவன் இதில் வெற்றி பெற்றிருப்பார். ஓகேவா, மாபுஸ்கான் தான் தோற்றிருப்பார். அப்போ 3வது ஸ்டேட்மெண்ட் தவறு. ஒண்டி வீரன் பூலிதேவனோட படைக்கு தலைமை தாங்கினார், 4வது சரி. ஓகேவா, அப்போ 1, 2, 4 அப்படிங்கிறது இதெல்லாம் சரியான இது. அதுக்கு அடுத்தது 10வது கொஸ்டின், ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின். அதாவது நீதி கட்சி பார்த்தீங்க அப்படின்னா 1916 தொடங்கியிருப்பாங்க. 1920 மதராஸ் மாநிலத்தில் ஆட்சி பிடிச்சி 1937 வரைக்கும் ஆட்சியில் இருந்திருப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பிறகு நீதி கட்சியோட சரிவு தொடங்கும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 1944 சேலம் மாநாட்டில் நீதி கட்சியோட பெயரை திராவிட கழகம் அப்படின்னு மாற்றிருப்பாரு. இதை முன்மொழிந்தவர் அப்படின்னா அண்ணா. ஓகேவா, இதை கொண்டு வந்த இந்த மாநாட்டுக்கு தலைமைனா பெரியார், சேலம் மாநாடு. அதே மாதிரி நீதி கட்சியோட முதல் மாநாடுன்னு கேட்பாங்க. நீதி கட்சியோட பெயர் மாற்றம் பண்ணது சேலம் மாநாட்டில். நீதி கட்சியோட முதல் மாநாடு அப்படின்னா அது அந்த கொஸ்டின் பின்னால் இருக்குது, அது வழக்கில் பார்த்துப்போம். ஓகேவா, தன்னாட்சி இயக்கத்தை நீதி கட்சி ஓகேவா எதிர்த்தது. அதாவது நீதி கட்சியோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா 1960 பிராமணர் அல்லாதோர் இயக்கமாக தான் நீதி கட்சி தொடங்கியிருக்கும். ஓகேவா, உங்களுக்கு அதோட ஹிஸ்டரி முன்னாடியே தெரியும். 1909 பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சி நீதி கட்சியோட பேஸ் ரூட்டா 1909 பார்த்தீங்கன்னா மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம், மாணவர்களுக்கான மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படின்னு 1909 தொடங்கியிருக்கும்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1912 மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படின்னு இருக்கும். நடேசன் தொடங்கியிருப்பாரு, டாக்டர் நடேசனார் தொடங்கியிருப்பாரு. இதை தான் பின்னால பார்த்தீங்க அப்படின்னா மதராஸ் திராவிட கழகம், ஐக்கிய கழகம்ங்கிறத மதராஸ் திராவிட கழகம்னு பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1916 திருவெல்லிக்கேணியில ஓகேவா மாணவர்களுக்கான தங்கும் இடம் திராவிடர் இல்லம் அப்படின்னு வந்து நடேசனார் தொடங்கியிருப்பாரு. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பிராமணர் அல்லாததற்கான எதிர்ப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீதி கட்சி தொடங்கியிருக்கும். ஓகேவா, தன்னாட்சி இயக்கத்துல பிராமணரோட டாமினேஷன் அதிகமா இருக்கிறதுனால தன்னாட்சி இயக்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சி எதிர்த்து இருக்கும். ஓகேவா, ஆங்கில ஆதரவு தன்னாட்சி இயக்கம் கொடுத்தே இருக்காது, அது தவறு. ஓகேவா, இதை ஒதுக்கீடு முறையை பத்தியும் இருங்க மாட்டாங்க. வட இந்தியா அப்படின்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம் வந்து 2 பெரும் தலைவர்களால முன்னிலைப்படுத்தப்படும். ஒண்ணு வந்து அன்னிபெசன்ட், இன்னொன்று வந்து திலகர். அன்னிபெசன்ட் தென்னிந்தியாவிலையும் திலகர் வட இந்தியாவிலையும் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் அன்னிபெசன்டோட தன்னாட்சி இயக்கம் தான் தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேவா, அப்ப வட இந்தியாவோட இயக்கம் அப்படிங்கிறது தவறு. முக்கியமானது பிராமணருக்கு சப்போர்ட்டா இருந்தது அப்படிங்கிறது தான் கரெக்ட். அதுக்கு அடுத்தது அண்ணா பற்றிய சரியான கூற்று கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, நம்ம ஏற்கனவே அண்ணாவை பற்றி சொன்னோம். ஏற்கனவே அண்ணா பார்த்தீங்க அப்படின்னா அவர் நிறைய பத்திரிகைகள் நடத்தியிருப்பாரு. ஓகேவா, அதெல்லாம் நம் நாடு, திராவிட நாடு, காஞ்சி, மாலைமணி அப்படின்லாம் பத்திரிகை நடத்தியிருப்பாரு. அது இல்லாத நிறைய பத்திரிகையில ஆசிரியர்களா பணியாற்றியிருப்பாரு. ஓகேவா, அதுல குறிப்பா அப்படின்னா விடுதலை பத்திரிகையோட ஆசிரியராகவும் முடியரசு அப்படிங்கிற பத்திரிகை வார இதழோட ஆசிரியராகவும் பணியிருப்பாரு. நீதி அப்படிங்கிறது ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இவரு பணியாற்றி இருக்க மாட்டார். அதனால இது மட்டும் ஜஸ்டிஸ் பத்திரிக்கை இவர் வரமாட்டார். அப்படினால 2, 3 மட்டும் சரி. அதுக்கு அடுத்தது 13வது கொஸ்டின். ஓகேவா, தவறானது கேட்குறாங்க. ஓகேவா, கர்நாடக உடன்படிக்கை படி பார்த்தீங்க அப்படின்னா 1801 இந்தியாவோட தமிழகத்துல வந்து பாளையக்காரர்கள் முறை முடிவுக்கு வந்திருக்கும். ஓகேவா, ரொம்ப முக்கியம். தமிழகத்துல பாளையக்காரர்கள் முறை எப்போ முடிவுக்கு வந்துடு அப்படின்னா 1801 கர்நாடக உடன்படிக்கை படி. ஓகேவா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களை எதிர்க்க வந்து பிரிஞ்சு கிடக்கிற இந்தியர்களை ஒன்று திரட்டணும் அப்படிங்கிறதுனால மருது சகோதரர்கள் ஸ்ரீரங்கம் கோயில்ல, திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில்ல என்ன பண்ணுவாங்கன்னா திருச்சி பிரகடனம் அல்லது திருச்சி பேரறிக்கை அப்படின்னு ஒன்ன கொண்டு வருவாரு. இதோட முக்கியம் என்னன்னா ஒரு நோட்டீஸ் மாரி எழுதி ஒட்டுவாங்க. ஜாதி மதம் இனம் கடந்து அந்நியரை எதிர்க்க ஒன்று கூடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப அதுவும் சரி. ஓகேவா, காளையார் கோட்டை போர்ல தான் முத்துவடுக தேவர் கொல்லப்படுவார். அதுக்கப்புறம் அவங்க மகன் சின்னதா இருக்கிறதுனால மகன் சார்பல வேலுநாச்சியார் பத்தினா அரியணையில ஏறுவாங்க. ஓகேவா, அப்ப 4வது ஸ்டேட்மெண்ட் சரி. ஓகேவா, பானர்மேன் சிவசுப்பிரமணியத்தை தூது அனுப்பி கட்டபொம்மனை சரணடைய செய்தார் அப்படிங்கிறாங்க. சிவசுப்பிரமணியம் அப்படிங்கிறது கட்டபொம்மனோட அமைச்சர், அதனால அவரு வரமாட்டாரு. இதுக்கு பதிலா யார் வருவாங்கன்னா ராமலிங்கர் அப்படின்னு ஒருத்தர் தூது அனுப்பியிருப்பாரு. ஓகேவா, ராமலிங்கனார் அப்படிங்கிறத தூது அனுப்பி தான் பானர்மேன் வந்து கட்டபொம்மனை சரணடைய சொல்லி இருப்பாரு. ஆனா சரணடைய மாட்டார். ஓகேவா, அப்ப ஆன்சர் சி. அடுத்தது 14வது கொஸ்டின். நீதி கட்சியின் உண்மையான பணிகள் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, பொது பணிகள்ல திராவிட மக்கள் பிரதிநிதித்துவம். ஓகேவா, உங்களுக்கு ரொம்ப தெரியும், பிராமணர் அல்லாதவருக்கான கட்சியாக தான் நீதி கட்சி தொடங்கியிருக்கும். ஓகேவா, 2வது மாவட்ட நீதிபதிகளை வந்து நியமிக்கும் அதிகாரம் வந்து அவங்களுக்கே இருக்கும். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அதன் மூலியமா நிறைய தேர்வுகள் இருக்கும். மாவட்ட நீதிபதிகளை வந்து அவங்களே நியமிச்சிருக்கலாம் அப்படிம்பாங்க. ஏற்கனவே 1877 வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியா முதல் இந்தியர் வந்து டி முத்துசாமி நியமிக்கப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய நீதிபதிகள் இந்தியர்களா இருக்கிறதுனால நிறைய கருத்து வேறுபாடு வரும் ஆங்கிலேயருக்கும் இந்தியருக்கும். அதை பேஸ் பண்ணி 1878 டி ஹிந்து பத்திரிகை வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேவா, அது புறம்போக்கு நிலங்களை மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யாமல் இருந்தது அப்படிங்கிறாங்க. அது தவறு. புறம்போக்கு நிலங்களை மக்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அப்ப 1, 2 சரி அப்படிங்கிறது கரெக்டு. அதுக்கு அடுத்தது 15வது கொஸ்டின். அதாவது பாத்தீங்க அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஒரு 3300 பக்கோட வரி செலுத்தாது இருப்பார். ஓகேவா, அப்ப அந்த வரி செலுத்த முறையிட்டு அவர் வந்து அப்ப வந்து திருநெல்வேலி கலெக்டரா இருந்த
ஜாக்சனை வந்து போய் பார்ப்பாரு. ஜாக்சன் வந்து இவரை கொஞ்சம் 3 மணி நேரம் நிற்க வச்சு பேசி இவரை அவமானப்படுத்தி அனுப்பிடுவார். அதனால இவர் போய் மதராஸில் ஒரு முறையிடுவார். அப்போ மதராஸ் வந்து நடந்தரை வந்து ஒரு ஆட்சிக்குழு முன்னிலையில சொல்லுங்க அப்படின்னு சொல்லும். அந்த ஆட்சிக்குழுவில் 3 பேர் இடம் பெற்றிருப்பார். யார் யார் அப்படின்னா வில்லியம் ஓரம், வில்லியம் ப்ரவுன், ஜான் காசர்மேன். ஓகேவா, இதில் வந்து எஸ்ஆர் லூயிங்ஸ்டன் வந்து இருக்க மாட்டார். அப்போ ஆன்சர் சி. அப்போ இந்த எஸ்ஆர் லூயிங்ஸ்டன் யாரு அப்படின்னா இந்த சம்பவத்தை கேட்டு ஜாக்சனை வந்து பதவியிலேருந்து நீக்கிடுவாங்க திருநெல்வேலி கலெக்டரா. அதுக்கப்புறம் திருநெல்வேலி கலெக்டரா யார் வந்திருப்பாரு அப்படின்னா எஸ்ஆர் லூயிங்டன் அப்படிங்கிறவர் தான் வந்திருப்பார். ஓகேவா, அதனால ஆன்சர் சி. அடுத்தது 16வது கொஸ்டின். சரியான பெரியாரோட சரியான இணையை தேர்க அப்படிங்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது பெரியாரோட தொடர்புடைய கூற்றுகள்ல சரியான கூற்று கேட்குறாங்க. ஆக்சுவலாக பெரியார் காங்கிரஸில் இணைந்தது 19, சென்னை மாகாண தலைவர் வந்து 22, சுயமரியாதை இயக்கம் 25, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக தவறானது கேட்டிருக்கணும். ஓகேவா, தவறானது கேட்டிருக்கணும். அதாவது பெரியார் பார்த்தீங்கன்னா 1937 to 39 இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்கும். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பெரியார் முக்கிய ஆதரவு கொடுத்துருப்பாங்க. அதனால பெரியாரை சிறையில் அடிச்சிருப்பாங்க. பெரியார் சிறையில் இருக்கிறே பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சியோட தலைவராக இருப்பார். ஓகேவா, ஐ திங்க் 1938. ஓகேவா, இது கொஷின் தவறானது அப்படின்னு வரணும். ஓகேவா, நாம் இதை ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா, கொஷினை வந்து டெலிட் வச்சுக்கலாம். அடுத்த கொஷின் 17வது கொஷின். ஓகேவா, வரிசைப்படுத்துக அப்படிங்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாளையக்காரர்கள் புரட்சியில் வந்து நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகளை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி பிரகடனம். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எப்போ நடந்திருக்கும்? 1801 ஜூனில் வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம் நடந்திருக்கும். ஊமைத்துறை பாளையங்கோட்டை சிறையில் இருந்த தப்புதல் 1801 பிப்ரவரியில் ஊமைத்துறை தப்பிருப்பார். மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்படுதல் ஏற்கனவே சொன்னோம். மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்படுவார் 1801 அக்டோபர் 24 ஐநா சபை தொடங்கப்பட்டது. 1945 அக்டோபர் 24 ஐநா சபை தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேவா, அப்புறம் 2வது பாளையக்காரர்கள் கிடச்சி 1800 ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட்டு 1800, அப்புறம் பிப்ரவரி வரணும், அதுக்கப்புறம் ஜூன் வரணும், அதுக்கப்புறம் அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள். ஓகேவா, அப்போ ஆன்சர் வந்து 4, 2, 1, 3 ஆன்சர் பி. ஓகேவா, அடுத்தது நீதி கட்சி சென்னை மாகாணத்தில் ஆட்சியில் இருந்த காலம். அதாவது 1919 இந்திய அரசு சட்டத்தின்படி 1920 தேர்தல் நடக்கும். தேர்தல் நடத்திலிருந்து 1937 வரை ஏறக்குறைய 21 37 வரை ஏறக்குறைய 16 ஆண்டுகள் வந்து நீதி கட்சி ஆட்சியில் இருந்திருப்பாங்க. இதில் 3 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சி இருங்கிறதுனால சுயராஜ்ய கட்சியினர் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. நீதி கட்சியோட உதவினால, மெஜாரிட்டி இல்லாததுனால. அப்போ 13 ஆண்டுகள் அப்படிங்கிறது சரி. ஓகேவா, அதுக்கப்புறம் அவங்களோட சரிவு ஆரம்பிச்சிருக்கும். ஓகேவா, அடுத்தது 19வது கொஸ்டின். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்ட சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் நீதி கட்சியை தாங்க அப்படி சொல்லுவோம். சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா, பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலனை ஊக்குவிப்பதற்காக அப்படிங்கிறது அதெல்லாம் கரெக்டு. ஓகேவா, அடுத்தது 20வது கொஸ்டின். சரியானது கேட்குறாங்க. ஓகேவா, தொடர்களோட எண்ணிக்கை. ஓகேவா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயருடன் போரிட்டு ஆங்கிலேயரை தோற்கடித்த முதல் அரசர் பார்த்தீங்க அப்படின்னா பூலித்தேவர், கரெக்ட். 2வது கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டது மேஜர் பேனர்மேன் 1799 அக்டோபர் 16 கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல தூக்கிலிடப்பட்டிருப்பார். சிவகங்கையின் சிங்கம் வேலுநாச்சியார், இங்க முத்துவடுக தேவர் அப்படிங்கிறது இது தவறு. பூலிதேவன் வந்து 1761 வந்து நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் அப்படிங்கிற 3 கோட்டையை இழந்திருப்பார்.
மாபுஸ்கான் கிட்ட. அதை பின்னால நெற்கட்டும் சேவலை வந்து பாத்தீங்க அப்படின்னா, மாபுஸ்கான் இல்ல யூசுப் கான், நெற்கட்டும் சேவலை வந்து 1764 மீட்டு இருப்பார். ஓகேவா, அப்ப ஆன்சர் வந்து 3 தொடர்கள் சரி அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேவா, அடுத்தது தந்தை பெரியாருக்கு வந்து 1973 வந்து யுனெஸ்கோ விருது கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வைக்கம் வந்து முன்னிருந்து நடத்தியவரில் ஒருவராக அப்படிங்கிறது நிறைய பேர் நடத்தியிருப்பாங்க, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஜோசப் வந்து முன்னால இருந்து அதுக்கு பாடுபட்டு இருப்பாரு, பின்னால் தான் போய் இருப்பாரு. முக்கியமான நபர் முன்னிருந்து நடத்தியவர்களில் ஒருவராக பெரியார் திகழ்ந்தார். வைக்கம் சத்தியாகிரகத்தை முன்னிருந்து நடத்தியவர்களில் ஒருவராக பெரியார் திகழ்ந்தார். இதுவும் கரெக்டு தான். ஓகேவா, முன்னிருந்து நடத்தியவர்களில் ஒருவராக ஈவேரா இருக்கிறாரு அப்படிங்கிறது கரெக்டு தான். ஓகேவா, ஆன்சர் ரெண்டுமே சரிதான். இது வராது, சி தான். 21க்கு ஆன்சர் சி தான் வரும். ஓகேவா, அடுத்தது 22. இது எல்லாமே அவங்களோட தளபதிகள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, வேலுநாச்சியோட ஏதாவது ஒரு படை தளபதி வந்து குயிலி, பூலிதேவரோட ஒரு பிரிவு படை தளபதி ஓகேவா ஒண்டி வீரன், வேலுநாச்சியோட படை தளபதிகள் மருது சகோதரர்கள். ஓகேவா, கட்டபொம்மனோட தம்பி தான் ஊமைதுரை. இங்க கட்டபொம்மனுக்கும் அதுக்கும் இல்லை, அதனால இதுல வந்து கட்டபொம்மன் ஊமைதுரை அப்படிங்கிறது மட்டும் தவறு. ஓகேவா, அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்துல இருக்கிற பச்சையப்பா கல்லூரியில இருந்துட்டு பேராசிரியராக இருக்கல ஃபர்ஸ்ட் அரசியல் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஓகேவா, 1935. ஓகேவா, அதுதான் வந்து அவரோட அரசியல் நுழைவா இருக்கும், நீதி கட்சி சார்பா. ஓகேவா, அதனால ஆன்சர் வந்து சி. அதுக்கு அடுத்தது இதுல பாத்தீங்க அண்ணாதுரை. அண்ணா வந்து பாத்தீங்க அப்படின்னா 1862 இருமொழி 1968 இருமொழி கொள்கையை கொண்டு வந்திருப்பாரு. அப்புறம் ஏற்கனவே பட்ட 2வது உலகத்தமிழ் மாநாடு 1968. ஃபர்ஸ்ட் வந்து 1966 கோலாலம்பூர், 1968 2வது சென்னை, 1981 5வது வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரை, 1996 எத்தனாவது 8வது வந்து பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர். எல்லாம் முக்கியமாக தமிழகத்தில் நடந்த உலக தமிழ் மாநாடுகளோட லிஸ்ட். அதுக்கு அடுத்தது ஓகேவா, ஃபர்ஸ்ட் எந்த அரசியல் கட்சி பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் ஆரம்ப கல்வியை வந்து இருபாலர் கல்வி முறையை அறிமுகப்படுத்தியது அப்படின்னா அது நீதி கட்சி. நீதி கட்சி தான் எல்லாத்துக்குமே பேஸ் இருக்கும். நீதி கட்சியில நாம படிச்சுட்டு இருக்கலையே அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, அப்ப நீதி கட்சி தான் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இருபாலர் கல்வி முறைய பிரைமரி எஜுகேஷன் ஆரம்ப கல்வியில கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மைசூர் சுல்தான் முகமது அலியின் படையுடன் தீரன் சின்னமலை மோதியது நொய்யல் ஆற்றங்கரை. ஓகேவா, அதுக்கு அடுத்தது திருப்பியும் ஒரு போர்ல தான் எங்கேயுமே ஓடாம நின்று போர் புரியறதுனால அந்த இடத்துக்கு ஓடா நிலைன்னு போர் இருக்கும். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் முகமது அலியோட படையோட எங்க அப்படின்னா நொய்யல் ஆற்றங்கரை. தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் அப்படின்னா சங்ககிரி கோட்டை. ஓகேவா, அதுக்கு அடுத்தது 27வது பின்வருவனவற்றில் எது உண்மையான கூற்று அல்ல அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் முதல் சட்ட மேலவை தேர்தலில் நீதி கட்சி வந்து 98ல் 63 இடங்கள் பெற்றிருக்கோம். சுப்பராயன் முதலமைச்சர் ஆகியிருப்பாரு. 1919 சட்டத்தின்படி பாத்தீங்க அப்படின்னா அந்த தேர்தல் நடந்திருக்கும். இதெல்லாம் சரி. ஓகேவா, அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்துல ஒரு படியா வந்து சட்டமன்றங்களை புறக்கணித்தல் அப்படிம்பாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சட்டமன்ற புறக்கணிப்புல இருப்பாங்க ஒத்துழையாமை இயக்கத்தோட விளைவா. அதனால காங்கிரஸ் கட்சி போட்டியே எடுத்திருக்க மாட்டாங்க. 1920ல இருந்து 1937 வரைக்கும் காங்கிரஸ் வந்து சட்டமன்றத்துக்கு போட்டியே எடுத்திருக்க மாட்டாங்க. அதுல இடையில தான் பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ்ல போட்டியிடணும் அப்படின்ட்டு 1923ல CR தாஸ், மோதிலால் நேரு இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சுயராஜ்ய கட்சியை தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா, அப்ப இதுல டெல்லி மட்டும் தவறு.
அடுத்தது நீதி கட்சி அரசாங்கத்தோட சாதனைகள். ஏற்கனவே நம்ம இது சம்பந்தமான இன்னொன்று பார்த்தோம். விவசாய கடன் தள்ளுபடி பற்றி நம்ம புக்கில் எங்கேயும் படிச்சிருக்க மாட்டோம். முதல்ல பெண்கள் போட்டியிட அனுமதிச்சிருப்பாங்க. 1921 பெண்களுக்கு வாக்குரிமையை இவங்க தான் கொடுத்துருப்பாங்க. 26 இந்து அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டிருக்கும். தமிழகத்துல இந்து அறநிலையத்துறை 1926 நீதி கட்சி ஆட்சி புரிதல உருவாக்கியிருப்பாங்க. 1924 பணியாளர் தேர்வு வாரியம், 1929 பொதுப்பணி தேர்வு ஆணையம் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இப்ப இதெல்லாம் 3வது மட்டும் வராது. 1, 2 சரி. ஆன்சர் பாம்பே. அடுத்தது கூற்று காரணம். பிராமணர் அல்லாதவர்களுக்கு இந்திய ஆட்சியியல்ல நீதி கட்சி அரசு துறையில வேலைக்கு அமர்த்திருப்பாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஆணை விட்டிருப்பாங்க. அதன்படி பிராமணருக்கு இவ்வளோ, பிராமணர் அல்லாதவருக்கு இவ்வளோ இருப்பாங்க. அதனால இதுக்கு சரியான விளக்கம். இது ஒரு புக் பேக் கொஸ்டினும் கூட. ஓகேவா? அடுத்தது நீதி கட்சியோட முதல் மாநாடு. உங்களுக்கு ஏற்கனவே சொன்னோம். நீதி கட்சின்னு பெயர் மாற்றம் பண்ண இடம் அப்படின்னா நீதி கட்சியோட பெயர் திராவிட கழகம் அப்படின்னா 1944 சேலம் மாநாட்டில் மாற்றிருப்பாங்க. ஆனா நீதி கட்சியோட முதல் மாநாடு எங்க நடந்திருக்கும் அப்படின்னா கோயம்புத்தூர்ல தான் நடந்திருக்கும். ஆன்சர் ஏ. அதுக்கு அடுத்து தமிழ் கல்ச்சர்ல திருக்குறள்ல இருந்து ஒரு கொஸ்டின். ஓகேவா? திருக்குறள்ல இருந்து கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பின்வரும் எவற்றை அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லிக்கிறார். அதாவது வழியறிதல் அதிகாரத்துல வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அப்ப செயலோட வலிமை, பகைவரோட வலிமை, துணையாளோட வலிமை, தன் வலிமை, இது எல்லாமே வரும். அதனால ஆன்சர் டெல்லி. அடுத்தது வாழ்பவர் வாழாதவர். புகழ் அப்படிங்கிற அதிகாரத்துல வசை ஒளிய வாழ்வாரே வாழ்வர், இசை ஒளிய வாழ்வாரே வாழாதவர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பழி இல்லாமல் வாழ்பவரே வாழ்பவர், புகழ் இல்லாமல் வாழ்பவர் வாழாதவர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பழி இல்லாமல் வாழ்பவர் வாழ்பவர், புகழ் இல்லாமல் வாழ்பவர் வாழாதவர். அதனால ஆன்சர் ஏ. அடுத்த 33வது கொஸ்டின். உலகை வெல்ல நினைப்பவர். ஓகேவா? காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞாலம் கருதுபவர். காலம் அறிதல்ல. ஓகேவா? காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞாலம் கருதுபவர் அப்படின்னா உலகத்தை வெல்ல கருதுபவர் உரிய காலம் வரும் வரை காட்டியிருப்பார் அப்படிங்கிறது சரி. ஓகேவா? அதனால ஆன்சர் பாம்பே. அடுத்தது இது ஒரு முக்கியமான கொஸ்டின். டிஎன்பிசியில கேட்ட கொஸ்டின் கூட. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேற்று இருக்கிற ஒருத்தர் இன்னைக்கு இல்லை அப்படின்னு ஒரு பெருமை, நிலையாமைய சொல்ற ஒரு குறள். ஓகேவா? நிலையாமையில அடிக்கடி கேட்கிற குறள், ரொம்ப முக்கியம். நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. ஓகேவா? அப்ப ஆன்சர் நிலையாமை. அடுத்தது வள்ளுவர் குறிப்பிடுவதில் தவறானது. ஓகேவா? நம்ம ஏற்கனவே இது மாரி போன வாரம் ஒரு கொஸ்டின் வச்சு கான்ட்ரவர்சியா இருந்துச்சு. ஓகேவா? நிறைய கேள்விகள் இருக்கிறதுனால, குறள்கள் இருக்கிறதுனால நிறைய வைக்கணும் அப்படின்ட்டு 1, 2 நம்ம குழப்பி வைப்போம். அதை நீங்க கான்ட்ரவர்சி ஆக தேவையில்லை. ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு படைமாட்சி அப்படிங்கிற அதிகாரத்துல படைக்கு பாதுகாப்பா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா வீரம், மானம், முன்னோர் வழியில் நடத்தல், நம்பிக்கைக்கு உரியவதாரல். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா படைக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது விரைந்து கெடுப்பவன் யார்? புக் பேக்ல ஒரு கொஸ்டின் இருக்கும். விரைந்து கெடுப்பவன் யார்? ஓகேவா? யாரு? பிறரோட ஒத்து போகாதவன், தன்னோட வலிமையை அறியாதவன், தன்னைத்தானே உயர்ந்தாக நினைப்பவன். அது விரைந்து கெடுவான் அப்படின்னு இருக்குது. அடுத்தது ஓகேவா? புகழுடையவர் உள்ள யார்கிட்ட அப்படின்னா பெருந்தகையான். ஓகேவா? பெருந்தகையான் கையில இருக்கிற செல்வம் தன் மரத்துல இருக்கிற எல்லாமே காய்க்கிறது மாதிரி. ஓகேவா? அது புகழுடையவர் அப்படின்னு வரக்கூடாது. பெருந்தகையான், கொடுக்க வல்லவர் கையில இருக்கிற செல்வம். ஓகேவா? கொடுக்க வல்லவர் கையில இருக்கிற செல்வம் உள்ளூர் மரம், தன்னோட எல்லா உறுப்புகளையும் உபயோகமா இருக்கிற மரத்தை போனது. அப்ப இங்க புகழுடையவன் அப்படின்னு வரக்கூடாது. பெருந்தகையான், கொடுக்கும் இயல்புடையவன் வரணும். ஓகேவா? அடுத்தது தன்னிடம் உள்ளவற்றின் அளவை அறிந்து வாழாதவன். ஓகேவா?
அளவறிந்த வாழாதான் வாழ்க்கை உல போல இல்லாங்கி கெடும் அப்படிங்கிறது. ஓகேவா, தாங்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு அறிந்து வாழணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அப்போ 3 மட்டும் தவறு. அது பெருந்தகை உடையவன் செல்வம்னு வரணும். அடுத்தது 36வது மருத்துவம் அப்படின்னு வள்ளுவர் எதை குறிப்பிடுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஏற்கனவே நம்ம சொல்லுவோம், உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வானொன்று அப்பால் நான்கு நாற்கூற்றே மருந்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா, நோயாளி ஃபர்ஸ்ட், நோயாளி, அடுத்தது மருத்துவர், அடுத்தது மருந்து, அடுத்தது மருந்து ஆளுநர், மருந்தை செய்கிறவர். இவங்க 4 பேர் தான் மருத்துவம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. இந்த நோயாளியின் வயதும் நோயின் வயதும் ஒன்று சொல்லியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லியிருப்போம், உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். மருத்துவர் எப்படி செயல்படணும் அப்படின்னா, நோயாளியோட வயதையும் பார்க்கணும், நோயின் வயதையும் பார்த்து அதுக்கப்புறம் காலத்தையும் ஆராய்ந்து மருத்துவம் செய்யணும் அப்படின்னு. இந்த 2 எதுக்கு வரும்னா, மருத்துவம் எப்படி செய்யணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றதுல வரும். நோயாளியோட வயதும் நோயின் வயதும் அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா, அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு வரி. அப்ப தமிழகத்தோட துறைமுக நகரங்களா இருந்த, ஓகேவா, வஞ்சி, மதுரை, உரந்தைனா கொற்கை, உரந்தை, இது எல்லாமே வறுமை அடைந்து விட்டதாக கூறும் நூல் எது அப்படின்னா சிறுபான்ஆற்றுப்படை. சிறுபான்ஆற்றுப்படையில நிறைய இருக்குங்க. விரலியோட, ஓகேவா, விரலியின் வர்ணனை பற்றி கூறும் நூல் சிறுபான்ஆற்றுப்படை. கடையெழு வள்ளல்களை பற்றி கூறும் நூல் சிறுபான்ஆற்றுப்படை. சிறுபான்ஆற்றுப்படையோட பாட்டுடை தலைவன் ஒய்மாநாட்டு நல்லிய கோடன். ஓகேவா, சிறுபான்ஆற்றுப்படை, பெரும்பான்ஆற்றுப்படை, இது 2மே பார்த்தீங்க அப்படின்னா என்னது, ஆசிரிய பாவாலா இருக்கும். ஓகேவா, எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது 38 கடையெழு வள்ளல்கள், அவங்களோட சிறப்பு. ஓகேவா, ஓரி குறும்பொறை நட்டினை கூட்டற்கு தண்டவர், அதியமான் அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர், வேகன் மயிலுக்கு போர் கொடுத்தவர், நாகம் கொடுத்த ஆடையை சிவனுக்கு கொடுத்தவர். அதுக்கு அடுத்தது யார் இருப்பா, பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தவர், காரி. ஓகேவா, காரி என்ன, இரவலுக்கு ஈர இரவலுக்கு நன்மொழி ஈந்து கொடுத்தவர் அப்படின்னு வரும். ஓகேவா, அடுத்தது நல்லி நடைப்பரிகாரம் கொடுத்தவர் அப்படின்னு வரும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த 7 பேரோட இது ஆன்சர் டெல்லி. அடுத்தது சிறுபான்ஆற்றுப்படையோட பாட்டுரை தலைவர் ஒய்மாநாட்டு நல்லிய கோடன். ஒய்மானா இப்ப இருக்கிற திண்டிவன பிளேஸ். அடுத்தது பெரும்பான்ஆற்று பாட்டுரை தலைவன் பாத்தீங்க அப்படின்னா இளந்திரையன், தொண்டைமான் இளந்திரையன், அதுவும் சரி. கடையெழு வள்ளல்களை பற்றி சிறுபான்ஆற்றுப்படை குறிப்பிடும். அப்ப இது தவறு. காஞ்சி நகரின் சிறப்பை பெரும்பான்ஆற்றுப்படை குறிப்பிடும். அப்ப 1, 2, 4 சரி. ஆன்சர் சி. அடுத்தது நம்மளுக்கு அடிக்கடி வரும், தமிழ் நிலை பெற்ற தாங்கரும் மழுவின் மகிழ் நினை மருகின் மதுரை அப்படிங்கிறது சிறுபான்ஆற்றுப்படையில இடம்பெற்ற வரி. ஓகேவா, 40 கொஸ்டின். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா